Hi, good morning. So welcome to Jaga Usha Vibes. நம்ம வந்து கண்டினியூஸா வியானுக்கு என்னென்ன ஃபுட் கொடுக்குறோம் டே டு டே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு அவனுக்கு நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் கொடுக்க போறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க போறோம். நிறைய பேர் அவங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு சாட்டர்டே வந்து லைவ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ சாட்டர்டே லைவ் வந்து டைமிங் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் இன்னைக்கு வந்துட்டு வியானுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்டா கொடுக்கறதுக்கு வந்துட்டு ஆப்பிள் எடுத்திருக்கிறேன். ஸோ மத்தியானம் வந்து அவனுக்கு வெஜ்ஜீஸ் கொடுத்துக்கலாம். ஸோ மார்னிங் அவனுக்கு வந்து ஃப்ரூட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் எடுத்திருக்கேன். இது நல்லாவே நான் 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதனால நான் வந்து தோல் வந்து பீல் பண்ணிக்க போறேன். வாங்க நம்ம இதை பீல் பண்ண நல்லா பீல் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு கிண்ணத்துல தண்ணி ஃபில் பண்ணி ஸ்டீம் பண்றதுக்காக வச்சுட்டேன். ஆப்பிளை ஸ்டீம் பண்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஸ்லைசஸாக வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை அப்படியே நம்ம வந்து ஸ்டீம் பண்ண வேண்டியதுதான். நான் ஸ்டீம் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன் ஆப்பிளை. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆப்பிள் வந்து வெந்துடும். வெந்ததும் தம்பிக்கு எடுத்து கொடுத்துடலாம். வெந்துச்சான்னு பார்ப்போம். லைட்டாக எடுத்து இப்படி குத்தி பார்த்தது நல்லாவே வந்துருச்சு. சரி இதை அப்படியே ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பவுலில் மாற்றிட்டு அப்படியே ஸ்மாஷ் பண்ணிடலாம். ஸோ நல்லா வெந்துருச்சுன்னா ஈஸியாக ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு வரும். இந்தாங்க. ஸோ வியானோட பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு சிம்பிளாக வந்து நம்ம ஆப்பிள் பியூரி மட்டும் கொடுத்துட்டோம். ஸோ லஞ்சுக்கு வந்து அவனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏன்னா வந்து வியானுக்கு வந்துட்டு நம்ம வந்து பொட்டேட்டோ ரைஸ் பண்ணலாம். ஸோ பொட்டேட்டோ ரைஸ் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு கொஞ்சமாக ரைஸும் பாசிப்பருப்பும் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் ரைஸும் 1 டேபிள் ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பும் எடுத்து வச்சிருக்கிறேன். இது நல்லா தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இது ஒரு வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கிறேன். இது வந்து நம்ம நல்லா பீல் பண்ணிக்கலாம். இப்போ வியான் என்னம்மா இது இந்த மாதிரி நல்லா வந்து பீல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணிடலாம். இந்த மாதிரி பொட்டேட்டோ வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு 10 மினிட்ஸ் ஊறினதும் நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. ஸோ நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோ இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், நல்லா ஸ்மாஷ் பண்ண போகிறோன்னா சீரகம் கூட ஆட் பண்ணலாம். நான் சீரகமும் பெப்பரும் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயம். நான் வியானுக்கு எப்பவுமே உப்பு சேர்ப்பேன். அதனால் நான் கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன் அவனுக்கு. அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நம்ம வந்து இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இதை வச்சுட்டு கரெக்டாக இது ஒரு 7 விசில்ஸ் வந்ததுமே நம்ம எடுத்துடலாம். யாருக்கு பூவா ரெடி பண்றாங்க? வியானுக்கு தான். வியான் யாருக்குமா பூவா? நல்லா ஒரு 7 விசில் அடிச்சிச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக செம்மையாக குக் ஆயிருக்கு. ஸோ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு. அப்படியே ஸ்மாஷ் பண்ணிடலாம். அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க பாவா. நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிவிட்டு தம்பி அழுகுறோம். நான் பவுலில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அவ்வளோதான். வியானுக்கு வந்து லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு. ஸோ வியான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு.
வியானுக்கு வந்துட்டு நைட் டின்னர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ நைட் டின்னருக்கு வந்துட்டு நான் எப்பயுமே வந்துட்டு அவனுக்கு ஒரு பனானா கன்ஃபார்ம் குடுத்துருவேன். ஸோ இன்னைக்குமே நான் வந்து பனானா தான் எடுத்திருக்கேன். இந்த பனானாவோட நான் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் தான் சேர்க்க போறேன். அது என்னன்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆஸ் யூசுவல் ஒரு பனானா எடுத்துக்கோங்க. ரொம்ப ரைப்பான பனானா அப்படின்னா நம்ம வேக வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. இது ரொம்ப ஒண்ணும் ரைப்பான மாரி இல்ல. ஆனா ரைப் ஆயிருக்கு. ரொம்ப ஒண்ணும் ரைப்பான மாரி இல்ல. அதனால நான் என்ன பண்றேன்னா, நான் அத வந்து கண்டிப்பா நான் அத வேக வச்சு தான் வந்து வியானுக்கு குடுப்பேன். நல்லாவே ரைப்பா இருந்துச்சு அப்படின்னா, நான் வேக வச்சிருந்திருக்க மாட்டேன். இத வந்து இந்த மாரி நான் ஸ்லைஸ் மாரி போட்டுக்கிறேன். ரைட்னா என்னப்பா? ரைட்னா ரைப்னா ரொம்ப பழுத்துருச்சு. பழுத்த பழம். ம். நல்லா பழுத்துருச்சு அப்படின்னா. ம். ஸோ ஸ்டீம் பண்றதுக்கு தான் வைக்கிறேன். ஸோ அப்படியே வச்சிடலாம். நான் இதோட என்ன ஆட் பண்ண போறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு ஒரு பேரிச்சம்பழம் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ உள்ள இருக்கிற அந்த கொட்டைய எடுத்துட்டேன். எடுத்துட்டு முடிஞ்ச அளவு தோல் பீல் பண்ணுங்க. அதனால வெந்துச்சுன்னா அது தானாவே தோல் வந்துரும். ஸோ வந்துட்டு ஒரே ஒரு டேட்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ண போறேன் அவனுக்கு. அதையுமே நான் ஸ்டீம் பண்ணி தான் ஆட் பண்ண போறேன். ஸோ அதையுமே நான் இங்க வச்சுட்டேன். ஸோ இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் இது கொஞ்சம் நல்லா வந்துட்டு வேகட்டும். நம்ம அத க்ளோஸ் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து குக் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். நல்லாவே குக் ஆயிருக்கு. ஸோ இதை அப்படியே எடுத்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்க போகிறேன் ஆக்சுவலாக. சத்தமாகவே பேசலை. நல்லாவே குக் ஆயிடுச்சு. ஸோ இதை அப்படியே எடுத்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்க போகிறேன். இதை போட்டுட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு பிளெண்ட் பண்ணிவிட்டு கொடுத்துடலாம். ஐயா வந்து வெயிட்டிங்கில் இருக்காரு ஃபுட்டுக்காக. ஆமாம், டைம் ஆயிடுச்சு, வேகமாக கொடுங்க ஃபுட்டுன்னு கேட்டுட்ருக்காரு. வியான் வியான் என்ன வேணும் உனக்கு? மம்மம் வேணுமா? ஆக்சுவலாக வியானுக்கு வந்துட்டு பனானா பார்த்தாலே அவ்வளோ குஷி ஆயிடுது. ஒரு பனானா அப்படி சும்மா அப்படி இப்படி இப்படி காட்டினாலே அப்படி அவ்வளோ குஷி ஆயிடுறான் அவன். ம் நல்லாவே வெந்திருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் இது ஆறுனதும் அப்படியே அரைச்சிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இருங்க. இதில் வந்து பிரஸ்ட் மில்க்கு, ஃபார்முலா மில்க், இல்லைனா இந்த மாதிரி ஹாட் வாட்டர் நீங்கள் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணணும், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நைட் டின்னர் ரெடி ஆயிடுச்சு. வியான் வந்து ஆன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து டேட்ஸ் வந்து அவருக்கு இப்போ தான் சாப்பிட்றாரா, அந்த டேஸ்ட் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு ஒரு சிலர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, என் குழந்தைக்கு நான் சாலிட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனால் சாப்பிடவே மாட்றான் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ குழந்தைங்க வந்து இனிஷியலாக சாலிட் வந்து டக்குன்னு எடுத்துக்கணுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பவுல் அளவு அவன் எப்படி சாப்பிடுவான், சாப்பிட மாட்டான் இல்லையா? அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட பிரஸ்ட் மில்கோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அவனுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த டேட்ஸ் போட்டு கொடுத்தா சாப்பிடுவான். அதே மாதிரி தம்பி பொட்டேட்டோ சாப்பிட மாட்டான் அப்படின்னா பொட்டேட்டோவோட சும்மா ஒரு டேட்ஸ் ஆட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுங்க. பிரஸ்ட் மில்க் கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான், இன்னைக்கான விளாக் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் அண்ட் டின்னர் பண்ணது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு விளாக்ல இதே மாதிரி நான் வந்துட்டு வியானுக்கு என்னென்ன கொடுக்குறேன் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஓகே, பை பாய்.